வணக்கம் நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் முழுவதுமே இனி அடுத்து வரக்கூடிய நாட்களுமே கடந்து எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தாங்க. இதனால இயல்புலேயே பண வருமானங்கிறது உங்களால கொண்டு வர முடியும். ஆனா பணத்தை விட குணம்தான் முக்கியம் நினைக்கக்கூடியவங்க இந்த தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசியில மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்தோட எல்லா பாதமும் உத்திராடம் நட்சத்திரத்தோட ஒன்னாம் பாதமும் அடங்கியிருக்குது. இந்த ராசி 12 ராசிகளில் ஒரு உபராசி. பொன்னிற மஞ்சள் நிறமுடைய இந்த ராசி ஆண் ராசியாகவும் பார்க்கப்படுதுன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் அற்புதமான பலன் பெற போறீங்கன்னு சொல்லலாம். தொடர்ந்து பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஒரு சில விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் அமைஞ்சிருக்குது. எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனையை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால் இனி நீங்கள் ஜோதிட ரீதியாக தாராளமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அந்த வகையில் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார ரீதியாக வியாபார ரீதியாக அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்பட்டு வருது. தாராளமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு கூட தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலான்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய காலங்களை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பல்வேறு கஷ்டம் துன்பங்களால் தான் தவிச்சு வந்திருப்பீங்க. இனி நல்ல பலனை கொடுத்து ஏற்றமடையக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம். நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே கர்மாக்களுக்குமே எல்லா பலனுமே நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல மாற்றம் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் இனி உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சாதகமான பலன் கிடைக்கும். குரு பார்வையும் கூட இருக்கிறதால நிலம் வீடு மாதிரியான விஷயத்தில் இந்த நேரம் உங்களுக்கு வாய்ப்பு சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் உண்டாகும். வீட்டில் வாழ்க்கை துணை ரீதியாக ஏற்பட்டிருந்த உடல்நல பாதிப்பு நீங்கள் கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பண தட்டுப்பாடு நீங்கும், லாபம் பெருகும். ராசி லக்கணத்தில் இருந்தே இனி வரக்கூடிய காலங்களில் 3ஆம் இடத்துல ராகு அமரக்கூடிய நேரங்கிறது மனசில் தைரியம் பெருகும். எது வந்தாலும் பார்த்துக்கலாங்கிற ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நேரம். திருமண பாக்கியம், குழந்தை செல்வம் உண்டாகும். குடும்பம் சரி, மகிழ்ச்சிங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரெட்டிப்பாக கிடைக்குன்னு சொல்லலாம். குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா ஆசீர்வாதங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். பிறந்திருந்த தம்பதி கூட இந்த நேரத்தில் ஒன்று சேருவீங்க. லாப சார்ந்த குரு பார்க்கறதால லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு அமைப்போகுது. பண உறவு, பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு எல்லா வகையிலும் சிறப்பான நேரம் தான். அலுவலக வேலையில் மட்டும் கொஞ்சம் பணியில் அழுத்தங்கிறது இல்லாமல் இருக்காது. தொடர்ந்து வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய பார்வைங்கிறது இந்த வாகனம் மன மாதிரியான விஷயங்கள கொஞ்சம் சின்ன நெருடலை ஏற்படுத்துவார். மாத்திருஸ்தானம், இடம், வாகனம் மாதிரியான பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது. தாயோட உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்க பாருங்கள். எதுலையுமே முன்னாடியே நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. வீடு, நிலம், கட்டுமானத்துறை, வங்கித்துறை, அரசியல் துறை, உற்பத்தி துறைன்னு எதுவாக இருந்தாலுமே சாதிக்கக்கூடிய யோகங்கிறது சிறப்பாக இருக்குது. கவனமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக வார்த்தையை கொடுக்குறப்ப பக்குவமாக யோசித்து தான் பயன்படுத்தணும். அதாவது வாக்கு கொடுக்குறப்ப கவனமாக இருங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த நேரத்தில் பயணிக்கக்கூடிய ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி, உத்திரட்டாதிபதி அதிபதியும் சனி தனுசுக்கு 3 அதிபதி வரதால சகோதரர்களோட பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. குறிப்பாக இடம், பாகப்பிரிவினை மாதிரி விஷயங்களை இந்த நேரம் பின்னாடி பார்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவி, வியாபார கூட்டாளிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் நெருடல் வராமல் இருக்கணும்னா புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படணும். பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுத்த வரைக்குமே நீங்கள் முன்னாடி பின்னாடி யோசித்து தான் செயல்படுவீங்க. இந்த நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் எதுலையுமே ஒரு பர்ஃபெக்டாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்த பாருங்கள். கடன் வாங்குறதுக்கு சனி உங்களை தூண்டுவார். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் சேமிக்கிறத அதிகப்படுத்தணும். 3ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் கடன் வாங்குறது தேவையாக இருந்தால் மட்டும் செய்ய பாருங்கள். புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும்னு சொல்லலாம். மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நேரம். நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி வைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் அன்னைக்குண்டான பாடங்களை அன்னைக்கே நீங்கள் படிக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்குமே எழுதி பார்த்து படிக்கிறது நல்லது. இதனால் நினைவில் நிறுத்தக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். கல்வியில் உங்களால் சிறந்து விளங்க முடியும்னு சொல்லலாம். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதால பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் டென்ஷன் ஆகாமல் இருக்க பாருங்கள். எதையுமே புரிய வைக்க முயற்சி செய்யுங்க. முடிஞ்ச வரைக்குமே கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்தினீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். வெளிநாடு வாய்ப்பாக இருந்தால் இந்த நேரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது மாணவர்களுக்கு நல்லது. தொடர்ந்து கடின உழைப்பை வெளிப்படுத்துறதா இந்த நேரத்தில் புத்திசாலித்தனம்னு சொல்லலாம்.
அதாவது இயல்பாகவே உங்கள் மனசில் ஒரு சோர்வுங்கிறது இருக்கும், உடல்லையும் ஒரு சோர்வுங்கிறது இருக்கும். அது எல்லாமே நீக்க பாருங்கள். கடின உழைப்பு கொடுத்தீங்கன்னா நல்ல மாற்றம் தான். முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடை மறக்காமல் செஞ்சுட்டு வர பாருங்கள். முன்னோர் வழிபாட்டையும் நீங்கள் கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். இந்த துப்புரவு தொழிலாளர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிட்டு வர பாருங்கள். வாழ்வை இழந்த பெண்களுக்கு இந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச பொருளுதவி செய்கிறது நல்லது. பைரவருக்கு உணவிடுறது, காகத்திற்கு உணவிடுறது, இந்த மாதிரி ஒரு நல்ல காரியங்களை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். கூடவே குரு வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, மகாவிஷ்ணு, நரசிம்மர் வழிபாடு, இது எல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு வரப்ப உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல பலனை ஏற்படுன்னு சொல்லலாம். இயல்பாகவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் துடிக்கக்கூடியவங்க தாங்க இந்த தனுசு ராசி அன்புகள். உங்கள் யோசனை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் ஒரு மதிக்கக்கூடிய நிலைமை தான். குடும்பமாக இருந்தாலும் சரி, வெளியிடமாக இருந்தாலும் சரி, உங்கள் யோசனைங்கிறது சிறப்பாக இருக்கும். சொன்ன வாக்கை மட்டும் காப்பாற்ற முடியாமல் தவிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் முன்னாடி சொல்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறப்ப கவனமாக இருங்க. தைரியங்கிறது இந்த நேரத்தில் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் சட்டுன்னு முடிவெடுப்பீங்க. நல்ல விஷயத்தை மட்டும் இந்த நேரம் தள்ளி போட வேண்டாம். வீடு, மன, ஆடை, ஆபரணம் வர விஷயங்கள்லாம் கொஞ்சம் அவசரம் காட்டாதீங்க. தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு நண்பர்களுடைய உதவி இந்த நேரம் கிடைக்கும். லாபகரமான முதலீடு எல்லாமே செய்ய போகிறீங்க. உத்தியோக ரீதியாக வேலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் எதையுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். தாய் வழி உறவினர்களோட மனக்கசப்புங்கிறது அப்பப்போ வந்து போகும், கவனமாக இருக்கணும். தொடர்ந்து பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு சின்ன நோய் பாதிப்பாக இருந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுக பாருங்கள். மருத்துவம் சார்ந்த செலவுங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக இருக்கும். முன்னாடியே நீங்கள் முன்னெச்சரிக்கை செயல்பட்டீங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லை. கணவன் மனைவி உறவுங்கிறது இந்த நேரத்தில் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பேச்சுவார்த்தையில் தன்மையாக இருக்க பாருங்கள். திருமண தடை எல்லாமே நீங்கள் திருமணம் நடக்கக்கூடிய நேரமாக இந்த நேரம் அவங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வியாபார ரீதியாக இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலனை ஏற்படுத்தி தரும். பண வரவு சிறப்பாக இருக்கும். எதிர்ப்பு எல்லாமே நீங்கி ரொம்ப நாளாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடியவங்களால நன்மை உண்டாகும். துணிச்சலான முயற்சி செய்கிறதால வியாபாரத்தை விரிவுபடுத்த போகிறீங்க. குடும்பத்தில் நல்ல மாற்றம் உண்டாக போகுது. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே மதிப்பு மரியாதை தேடி வரக்கூடிய நேரம். சிறப்பாக பணிபுரிஞ்சு பாராட்ட பெற போகிறீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. நீதிமன்ற வழக்கிலிருந்து விடுபடக்கூடிய நேரம்னே இந்த நேரம் சொல்லலாம். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தால் உங்கள் தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகள் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு தேவையான பண உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் போட்டிங்கிறது இந்த நேரத்தில் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கூடவே இருக்கிறதால எந்த பாதிப்புமே இல்லை. எடுக்கக்கூடிய காரியங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி துணிச்சலோடு செயல்பட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி இந்த நேரத்தில் சகோதர ரீதியாக சின்ன சின்ன மனசாவை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படலாம். அதனால் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க பாருங்கள். கொடுக்கக்கூடிய வாக்கில் இந்த நேரம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்கள் திறமை சிறப்பாக இருக்குது. இதனால் அலுவலகத்தில் உங்கள் பணியும் சிறப்பாக இருக்கும், பாராட்டும் கிடைக்கும். புதிய நபர்களுடைய அறிமுகம் இந்த நேரத்தில் கிடைக்கிறதால தொடர்ந்து ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும். மகிழ்ச்சிங்கிறது இந்த நேரத்தில் அவங்களால ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சுப காரியங்கள் இனி நடக்க ஆரம்பிக்கும். மனைவி குழந்தைகளோட சந்தோஷமாக பொழுது கழிக்க போகிறீங்க. ஆன்மீக பணிகளில் நாட்டு அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குது. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த ஒரு இறுக்கமான நிலைமை இனி மாறும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த நேரம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம்தான். வியாபாரத்தை விரிவுபடுத்தணும்னு நினைப்பீங்க. அதற்குண்டான உதவி இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உத்திராடம் 1ஆம் பாத உடையவங்களுக்கு நண்பர்கள் மூலமாக இந்த நேரம் உங்களுக்கு உதவி கிடைக்கும். வாகன லாபம் ஏற்படக்கூடிய நேரம். தகப்பானவரோட வீண் வாக்குவாதத்தை மட்டும் தவிர்க்க பாருங்கள். வெளிவட்டார தொடர்புகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் எண்ணப்படியே காரியங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை சிறப்பாக இருக்குது. செலவுகளை குறைக்க திட்டமிட பாருங்கள். கௌரவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நேரம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நேரம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசி அன்புகள் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் வியாழக்கிழமை நாட்களில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்ப தலைவில் இருக்கக்கூடியவங்க பிள்ளைகளை பற்றின கருத்துங்கிறது நேரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். தொடர்ந்து நீங்கள் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடிக்கடி ஆலய தரிசனம் எல்லாமே செஞ்சுட்டு வாங்க. இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பான பலன் ஏற்பட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி எண்ணம் போல் வாழ்வுங்கிற ஒரு வரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதனால் நேர்முறை சிந்தனையோட நேர்மையை செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம்.
ரொம்ப முக்கியமாக நேர்மை செயல்படுறது சிறப்பாக இருந்தாலும் உங்களுக்கு இறக்க குணம் அதிகமாக இருக்கும். உங்கள் இறக்க குணத்தை பயன்படுத்திட்டு பலர் உங்களை ஏமாத்த இந்த நேரம் காத்திருப்பாங்க. அதனால யாராக இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் ஒரு அடி தள்ளி இருக்க பாருங்கள். முழுமையாக யாரையும் நம்ப வேண்டாம். மற்றபடி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். பல வகையில் உங்களுக்கு பொறுப்பு கூடி வரதால எல்லா வகையிலுமே உங்களுக்கு பரிசு பாராட்டு தொடர்ந்து அனுகூலமான பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு டிசம்பர் மாதம் முழுவதும் இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களையும் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க.